வணக்கம். ஜனவரி 30ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் இன்னைக்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஐடிசி இன்ட்ராடேல 3% விழுந்தது. இன்னைக்கு மதியம் 2 மணி அளவில் எடுக்கப்பட்ட டேட்டா இது. பஜாஜ் ஃபினான்ஸ் 3% இன்ட்ராடேல வீழ்ச்சியை பார்த்திருக்கு. வோடஃபோன் ஐடியா 3% விழுந்தது. கெயில் இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. மேரிகோ 2% அதிகரித்தது. பெட்ரோநெட் எல்என்ஜி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்ட்ராடேல 8% அதிகரிச்சிருக்கு. என்டிபிசி 3% விழுந்தது. ஆதித்ய பிர்லா சன் லைஃப் ஏஎம்சி 4% அதிகரித்தது இன்ட்ராடேல. நிப்பான் லைஃப் இந்தியா அசெட் மேனேஜ்மெண்ட்டும் 3% அதிகரித்தது இன்ட்ராடேல. என்எஸ்சி எக்விட்டி டெரிவேட்டிவ்ஸோடைய ட்ரேடிங் அவர்ஸை நீட்டிக்கிறாங்க அப்படின்ற செய்தி நம்ம போன வருடமே பார்த்துருந்தாங்க. செப்டம்பர் மாதம் போன வருடத்தில் அவங்க செபி கிட்ட ஒரு ப்ரொபோசலை தாக்கல் செய்திருந்தாங்க. அது குறித்தான அப்டேட் தான் எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. இந்த அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்திற்குள்ளார ஒரு முடிவு எட்டப்படும்ன்ற ஒரு நம்பிக்கை இருப்பதாக சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். என்ன பிரச்சனை இப்போ இருக்குன்னா, சில புரோக்கர்ஸ் ஆதரவாக இருக்கிறாங்க ட்ரேடிங் அவர்ஸை நீட்டிப்பது. சில ட்ரேடர்ஸ் எதிராக இருக்கிறாங்க. ஆனால் பிப்ரவரி மாதத்திற்குள்ளார ஒரு முடிவு எடுக்கப்படும்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இபேக் டியூரபிள் ஐபிஓ இன்னைக்கு லிஸ்ட் ஆகிருக்குங்க. 3.9% கிட்டத்தட்ட 4% டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆகியிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்காங்க. ஐபிஓ விலை 230 இருந்தது. யூஃபோரியா இன்ஃபோடெக் லிமிடெட் இன்னைக்கு ஒரு பம்பர் லிஸ்டிங் பார்த்துருக்காங்க. 90% கூடுதலாக லிஸ்ட் ஆயிருக்கு. ஐபிஓ விலையை காட்டிலும். ஐபிஓ விலை ₹100 இருந்தது. ₹190 இன்னைக்கு லிஸ்ட் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்காங்க. பிஎல்எஸ் இ சர்வீசஸ் ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஜனவரி 30ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதி முடிவடையுது. வாங்கலாமா வாங்க வேண்டாமா சில புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன சொல்லியிருக்காங்க. இன்செக்ஸ் செக்யூரிட்டி சப்ஸ்கிரைப் ஃபார் லாங் டேர்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓக்கு. பிபி வெல்த் சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்காங்க. வெஞ்சுரா செக்யூரிட்டிஸும் சப்ஸ்கிரைப் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த ஐபிஓக்கு. ஐடிசி ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கரேஜஸ் என்ன ரேட்டிங், என்ன ரிசல்ட் என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க விரைவாக பார்க்கலாம். ஜெஃப்ரீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, வரப்போகிற பட்ஜெட் இன்ட்ரும் பட்ஜெட்டுங்க பிப்ரவரி 1ஆம் தேதி, அதில் எந்த பிரச்சனையும் ஐடிசிக்கு இருக்காது. குறிப்பாக சிகரெட்ஸில் எந்த டாக்ஸும் புதிதாக போட மாட்டாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகமாக இருப்பதாக ஜெஃப்ரீஸ் சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே பட்ஜெட் நேரத்தில் ஐடிசி ஸ்டாக் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குங்க. ஏன்னா சிகரெட்டில் ஏதாவது புதிதாக டாக்ஸ் கொண்டு வந்துடுறாங்க, இல்லை டாக்ஸை ஏற்றிடுவாங்களான்ற ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த முறை அது இருக்காதுன்னு ஜெஃப்ரீஸ் அவங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஐடிசிக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் ₹520. நேத்து க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 16% அதிகரிக்குது. ஆனால் அவங்க டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்கன்னு தான் தகவல் கிடைச்சிருக்கு. HSBC ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹480. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங், எதிர்பார்க்கிற டார்கெட் ₹491. எம்கே குளோபல் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஐடிசிக்கு எதிர்பார்க்கிற டார்கெட் ₹520. நுவாமா பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் ₹535. முன்ன அவங்க சொல்லியிருந்தது ₹560. அவங்களும் டார்கெட் பிரைஸை குறைச்சிருக்காங்க. நேற்று க்ளோசிங் பிரைஸ்ல இருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 19% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் கிட்டத்தட்ட ₹500. மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் ₹515. தௌலத் கேபிட்டல் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஐடிசியோட ரேட்டிங் கொடுத்திருக்கிற புது ரேட்டிங் ரெடியூஸ், எதிர்பார்க்கிற டார்கெட் 464. இப்போ 442 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது ஐடிசி இந்த வீடியோ செய்கிற தருணத்தில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய ஜியோ சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை நவம்பர் மாதத்திற்கான டேட்டா ட்ராய் வெளியிட்டிருக்கிறாங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஜியோ 35 லட்சம் யூசர்ஸை புதிதாக சேர்த்திருக்கிறாங்க நவம்பர் மாதத்தில். அதற்கு முந்தின மாதத்தில் 31.6 லட்சம் வாடிக்கையாளர்களை சேர்த்திருக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக ஜியோ கைவசம் 455.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அதே பாரதி ஏர்டெல்ல நவம்பர் மாதத்தில் 17.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை சேர்த்திருக்கிறாங்க. அதற்கு முந்தின மாதத்தில் 3.5 லட்சம் யூசர்ஸாக இருந்தது. கம்பெனி கைவசம் ஒட்டுமொத்தமாக 255 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வோடஃபோன் ஐடியாவில் 10.7 லட்சம் வாடிக்கையாளர்கள் வெளியேறி இருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரி தான் நவம்பர் மாதத்தில் ஒட்டுமொத்தமாக 126.6 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் கைவசம் வச்சிருக்காங்க வோடஃபோன் ஐடியா. பிஎஸ்என்எல் கைவசம் எவ்வளவு இருக்கிறாங்க, 20.85 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியா ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங், என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹11.5. தற்போதைய லெவலில் இருந்து 21% விழும்னு எதிர்பார்க்குறாங்க யூபிஎஸ்.
சுஸ்லான் எனர்ஜி இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இன்ட்ராடேல 4% அதிகரிச்சிருக்கு. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு புது விண்ட் பவர் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். முத்தூட் மைக்ரோஃபின் இன்னைக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இன்ட்ராடேல 14% அதிகரிச்சிருக்கு. சொல்லியிருக்கிற காரணம் ரிசல்ட் ரியாக்ஷன் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 119% அதிகரிச்சிருக்கு. கேஇசி இன்டர்நேஷனல் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் உடைய எண்ணிக்கை 1304 கோடி ரூபாய் என்ற அப்டேட் கொடுத்திருக்காங்க கேஇசி இன்டர்நேஷனல். ஜி என்டர்டெயின்மெண்ட் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து 9% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 24 ஜி சோனி மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. என்சிஎல்டியில் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் மற்றும் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் ஆர்பிட்ரேஷன் சென்டர் 2 பேருமே விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர் கோர்ட் அவசர முறையில் நாளைக்கு ஜனவரி 31 விசாரணை துவங்கும்ன்ற அப்டேட் கொடுத்திருப்பதாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல். அது ஒரு காரணமாக சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 9% அதிகரித்தது ஜி என்டர்டெயின்மெண்ட். டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 64,25,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை சராசரியாக 380 ரூபாய். ஒட்டுமொத்தமாக 244 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறாங்க. 5% ஸ்டேக் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருப்பதாக மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடையது. மேரிகோ பேராஷூட் தேங்காய் எண்ணெய் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி, அவங்களுக்கு என்ன ப்ரோக்கரேஜஸ் ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டுக்கு பிறகு. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்காங்க. 660 முன்ன சொல்லியிருந்த டார்கெட் இப்போ 650. தற்போதைய லெவலில் இருந்து 24% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. மெக்வேரி அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 625. மார்கன் ஸ்டான்லி ஈக்குவல் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 533. கோல்ட்மன் சாக்ஸ் பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 590. பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு மெக்வேரி நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 8100 ரூபாய். ரெஸ்டாரண்ட்ஸ் பிராண்ட்ஸ் ஏஷியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. பர்கர் கிங்னு நினைக்கிறாங்க, சரி பார்க்க வேண்டும். மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல் அவங்களுடைய ரிசல்ட் கன்சாலிடேட்டட் நெட் லாஸ் 36 கோடி ரூபாய். போன வருடம் இதே குவார்டரில் 50 கோடி ரூபாயாக இருந்தது நஷ்டத்தை குறைச்சிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 15% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 604 கோடி ரூபாய். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு செய்தி என்னன்னா, கேன்சர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தை இந்தியாவில் அறிமுகம் செய்யறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். கெயில் இந்தியாவுக்கு இன்வெஸ்டெக் பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ஒரு ஷேருக்கு 200 ரூபாய். அதானி என்டர்பிரைசஸ் குறித்து ஒரு செய்தி சிஎன்பிசி டிவி 8 கிடைத்தது. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தாங்க. ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியான கேண்டர் ஃபிட்ஸ்கெரால்டு அதானி என்டர்பிரைசஸ்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 4368 ரூபாய். அதாவது 50% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அவங்களுடைய ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதானி என்டர்பிரைசஸ் உடைய அதானி ஏர்போர்ட் பிசினஸ் அடுத்த 5 ஆண்டுல டிமர்ஜர் ஆகி தனி என்டிட்டியா லிஸ்ட் ஆகும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு அடுத்த 5 ஆண்டுல. அப்ப ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கூடுதல் வேல்யூ கிடைக்கும்னு அவங்களுடைய கருத்து தெரிவித்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். ஆர்கிட் ஃபார்மா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த தகவல். இன்னைக்கு இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. சென்னையை சார்ந்த ஃபார்மா கம்பெனி என்ன செய்தி சிஎன்பிசி டிவி 8 சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ஒரு ஆன்டிபயோட்டிக் ட்ரக்குக்கு இஎம்ஏ அத்தாரைசேஷன் வழங்கியிருக்கிறாங்க. இஎம்ஏ யூரோப்பியன் மெடிசின்ஸ் ஏஜென்சி. யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் நிமோனியா சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்துக்கு தான் இப்போ யூரோப்பியன் மெடிசின்ஸ் ஏஜென்சி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் இன்வென்டட் ட்ரக் இந்த லெவலுக்கு போகிறது இதுவே முதல் முறைன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க சிஎன்பிசி டிவி 8. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.